ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம். என்னடா ஒரு வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்குறாளுங்க, இன்னொரு வீடியோக்கு கொடுக்க மாட்டேறாங்க. நான் ஒன்றும் ப்ராப்பர் யூடியூபர் கிடையாது. அப்படிதான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். ஒரு டைம் பாஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பழனியில் இருக்கோம். ஃபஸ்ட்டு இடுமன் மலை ஏறுறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? அவுட்ஃபிட் செக். வாங்க போகலாமா? நம்ம வரோமா இல்லையான்லாம் இல்லை, அவங்க வாட்டில் போயிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம எல்லாரும் வந்து அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் வந்து சாப்பிட வருது தெரியுதா? அது பார்த்தீங்களா? பனி இல்லை வந்து எங்கன்னா பேச முடியும். என்ன என்னென்ன என்னது இது பாதி மூணுல தான் வீடியோ எடுப்பீங்களா? நான் பேச வந்தது பேச தொண்டை கிச் கிச் நான் பேசவே இல்லை. ஐயோ ராமா, கொஞ்சம் காமா இரு. என்னாச்சு? எனக்கு கூத்தலைங்க. இங்கேருந்து போயிட்டு ஹெலிகாப்டரில் பிடிச்சி போகிற மாதிரி அங்கே போய் அவன் கொண்டாட்டிக்கு அவன் கொண்டாட்டிக்கு தான் ஊற்றுவார், உனக்கும் ஊற்றுவார். ஐயோ ராமா ராமா கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. கார சட்னி சாப்பிட்டு பாருமா, வீட்டு கார சட்னி சுத்தமாக இருக்கு. வீட்டுக்காரர் சட்னியா? வீட்டுக்கார இல்லடி, வீட்டுக்கார சட்னி. வீட்டில் ஹோம் மேட். பிரிச்சு பிரிச்சு பேசுங்க, கடவுளன்னு பேசக்கூடாது. நீங்கள் கேட்குற குழப்பலன்னு பேசு. பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்பா டோரா மீன் பயணம் மாதிரி கிளம்பிட்டாரு. உங்களை யாரா எடுத்தா நகர்றா? ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், இந்த இடத்துல தான் ஆக்சுவலி 2 தலமோ இல்லை 3 தலமோ தாண்டினதுக்கப்புறம் மயக்க போட்டு ஒன்றாவது காலையில் வெயில் தான் மயக்கம் போட்டு உட்காந்துட்டேன். முருகர் உங்களை காப்பாற்றுவார். கலராக அன்சார் இருக்கார். அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கிட்டே போய் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் லாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. போய் பார்ப்போம் வாங்க. என்னப்பா காமிச்சிட்டு இருக்கீங்க? என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க? இல்லை பள்ளிக்கு வண்டி பார்க்கிங் அது சரி. ஆனா நம்ம அன்னைக்கு ஏறினப்ப இங்க வண்டி ஒண்ணுமே இல்லைல்ல. நம்ம நார்மல் டைம்ல வந்திருந்தோம். அது அப்போ நண்பர்களே நம்ம பாதி மேலே தான் வந்திருக்கோம். பாதி கூட இல்லை, கால்வசி தான் வந்திருக்கோம். இதுக்கே நான் போனோம். எங்கே அழகா இருக்கேன், நான் உன்னை ஃபோட்டோ எடுத்துறேன். இடத்துக்கு வந்துட்டோம் போல போங்க. மீனம்மா லூசு, நான் எங்கே வந்தேன், நீ நல்லா கொடுத்தேன்னு சொல்லணும். ரீட்டைல் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் போலடா. நான் எங்க வந்தேன், நீங்க தான் கூட்டு வந்தீங்க. அவங்க வந்து நின்ன மணிக்கே தான் மலை ஏறுவாங்களாமா, உட்கார மாட்டாங்களாமா, வைராக்கியத்தோடு ஏறுறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துருவோம். நமக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் எடுக்கவே தெரியாது, நல்லாவே இருக்காது. பரவாயில்ல, நல்லா இருக்கும் பாருங்க. இன்னும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஆச்சுன்னா 100-700 வந்துடும். 100-700 1700. கைஸ், அவளுக்கு ஃபாலோவர்ஸ் வேணுமா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வேணாம் வேணாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்கவே இல்லை. எங்கள் அக்கா தான் கேட்டா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்கள் அக்கா தான் கேட்குறா. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்கள் அக்கா சொல்லு மீனம்மா. டெம்பிள் மேலே இருக்குது. வா. कितना இன்னும் 2 கிலோமீட்டர். பையா முன்னாடி போறாரு, அவங்க கீழே ஸ்டெப்ஸ் நடுவில் உட்காரு. ஃபோட்டோ எடுத்துறேன். ஆகாசத்துல நின்று போ, அந்த சூரியன் மேலே கீழே இருந்து இப்படியா? ஒளிவட்டம் தெரியுதா? ஒளிவட்டம் இந்த பக்கம் இருக்கு. சரி, இப்போ தெரியுதா? ஒளிவட்டம் தெரியுதா? மூச்சு தெரியலையே. உட்கார்ந்து இருக்காரு, அதை எப்படி எடுக்கிறீங்க? நான் தான் புலவர். உங்களை புகழ்ந்து பாடி பரிசு பெற வந்து. யார்கிட்ட? முருகர்கிட்டயா? ஆமாம். பாடும், பாடி தொலையும். அச்சம் அச்சம். என்ன பாட்டு இது? பாடுதே பாட்டுலாம் வருதுங்க. எல்லா பிரேம்லையும் வந்து நிற்கிறா பாரு. எப்படி ரிச்சா இருக்கா? ரோட்டு கடையில் எடுத்தது 250. பைத்தியம். மலை மேலே ஏறி வந்து பார்த்ததோன்னே இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பிரம்மாண்டமாக இருக்கார். ஆனால் நாங்கள் சித்திரை திருவிழா வந்து முருகன் இடத்துல போய் இடும்பனுக்கு பூஜை போட்டு தான் திருவிழா நடத்துவோம். ஆனால்
அப்போ தெரிய இவருடைய மகத்துவம் தெரியாமே நாங்கள் திருவிழா வந்து 20 வருஷம் திருவிழா நடத்திட்டு இருக்கோம், சித்திரை திருவிழா. முடிஞ்ச உடனே திருவிழா முடிஞ்சோடனே இடும்பனுக்கு தான் மெயினாக பூஜை போட்டு பூஜை நிறைவேற்றி லாஸ்ட்டாக முடிப்போம். இங்கே இன்னைக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இடும்பன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது. படியேறி மேலே வந்த டயர்டே போயிடுச்சு. அவர் மூச்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது பார்க்குறீங்க. நல்ல ஒரு மாதிரி அவர் நிஜமா ஃபீல் பண்ணுங்க பாரு, அவர் மூச்சில் ஒரு வெளியே ஒளிவட்டம் தெரியுது. மேலே வந்து ஏறி வந்தப்போ டயர்டு இருந்தது. இடும்பனை பார்த்து 3 டைம்ஸ் இந்த பக்கம் 3 டைம்ஸ் அந்த பக்கம். குளிக்கிட்டியா? கை பார்த்து. ஓகே நந்தினி நான் வச்சு பார்த்து. நந்தினிக்கு வந்து வீடு கட்ட போறா. எத்தனை மாடி இது? 30 மாடி. ப்ராக்டிக்கலாக சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட்டு போய் கல் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கல் கலெக்ட் பண்ணணும். மற்றவங்க கல்லை கலெக்ட் துணி கட்டு. அந்த முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் நம்ம. எங்கள் மம்மிக்கு வந்து மாடி தோட்டம் ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டு மாடியில் செடி வச்சுட்டு வருவோம் நம்ம போய். அதனே யாராவது அடிக்காமல் இருந்தால் சரிங்களா? வாங்க நம்ம போய் நம்மளோட வீட்டில் மாடி தோட்டம் வச்சுட்டு வரோம். இதோ இருக்கு நம்ம வச்சது. பாத்தியா அவனை மட்டும் இலை மட்டும் வச்சு வச்சிருக்கிறான். என் வீடு கொஞ்சம் ஸ்பெஷல். வீட்டில் மேலே மாடி தோட்டம் கிட்டல, அதனால பூ இலையெல்லாம் வச்சு மேலே வச்சுட்டு வந்தோம். தோட்டம் வச்சுட்டு வந்தோம். செடிதான் எடுத்துட்டீங்களா? பூவோட சேர்த்தா வச்சுட்டு வந்திருக்கோம். கொய்யாக்கா மரம் அப்பதான் இவருக்கு பெனிஃபிட் ஆகணும். கொய்யாக்கா மரம் கேட்குறாரு. பரவாயில்ல, எல்லாத்தையும் வைப்போம். கொய்யாக்கா மரம் வளர்ந்துருக்கா, செடி வளர்ந்துருச்சு. செடியே வந்து அது மரம் தானே, கொஞ்ச நேரத்துல மரம் வச்சிரும். போயிட்டு வருது. அப்போ வீட்டுக்கு போட போதும். ஓகே, வந்து பால் காய்ச்ச ரெடியா வந்துருங்க. சரிங்க. பூஸ்ட் பால் காய்ச்சா பூஸ்ட். டாடி எப்படி இருந்தது மலையேற்றம்? அருமையாக இருந்தது. எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் டேடி இப்போ தான் வந்து மலை ஏறி இருக்காரு. மலை ஏறுற கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அவராக வரேன்னு சொன்னது இதுதான். நாங்கள் தான் யூஸ்வலாக ஏறுவோம். இன்று இடும்பமலை, நாளை பழனி தண்டாயுதபாணி முருகரை சந்திக்க மலை ஏறுவோம். அவ்வளோதான். 5 திரும்பி ஏறினா ஆமா. நீ கொஞ்சம் 600 படி ஏறிட்டு 600 படி இறங்கிட்டோம். 1200. ஏறும்போது கஷ்டமா இருக்கு, இறங்கும்போது ஜாலியாக இருக்கு. ஜிங்னு போயாச்சு. சாமி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் சாமி பார்த்தது. நாளைக்கு பழனி ஆண்டவரை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். நாங்கள் போய் அடுத்து ஏதாவது சாப்பிட போவோம். அதான் முக்கியம்.